ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப ரிச்சான ஃபேமிலி மாதிரி தெரியுது. ஆனால் ரோட்டு கடையில் வந்து நின்று சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு கஞ்சனோ அப்படின்னு தானே தோணுது. அப்படி இல்லைங்க. இந்த கடைகளில் உள்ள ஃபுட் ஐட்டத்தை பார்க்கும்போது நேரடியாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்குறப்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் முதலாக பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். பொதுவாக பெரிய பெரிய ஹோட்டலில் ஏசி ரூமில் கதவை சாத்திட்டு ஏதோ ஒளிஞ்சிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றத விட இது போல் ரோட்டு ஓரத்தில் மக்களோட மக்களாக நின்று இப்படி சாப்பிடும்போது வயிறு நிறைகிறத விட மனசு நிறைகிறத இங்கே சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் அப்படி கலக்கலப்பாக 4 பேர் போகிறத வர்றதை பார்த்துக்கிட்டு மனசில் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் நம்ம அந்த சுவையை அனுபவித்து சாப்பிட முடியும். குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் விலையாலும் இங்கே நம்ம பெரிய ஹோட்டலை விட இது போன்ற இடங்களில் வந்து ரொம்ப விலை வந்து குறைவாக இருக்கும். காரணம் வந்து இவங்களுக்கு பில்டிங் வாடகை இல்லை, ஆட்கள் சம்பளம் இல்லை, கரண்ட் பில்லு கிடையாது, அப்புறம் பெரிய அளவில் வரி கிடையாது. இதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க வந்து மிக குறைவான விலையில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பெரிய ஹோட்டலெல்லாம் அவங்க வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுற இடத்த நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. அது உள்ள சுத்தமாக இருக்கணும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடியே அவங்க வந்து உயிரோடு உள்ள அதாவது ஃப்ரெஷ் மீனை நம்ம எடுத்து அது மசாலா தடவி அதை வறுத்து கொடுக்கக்குள்ள நமக்கு வந்து அதை சாப்பிட்றதுல ஒரு துணிவாக ஒரு சந்தோஷமாக சாப்பிட முடியுது. இப்போ சில ஹோட்டலில் பொதுவாக சில ஹோட்டலில் பழைய ஐட்டங்களை வச்சு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது போலலாம் இந்த இடத்துல செய்யவே முடியாது. ஏன்னா எல்லா பொருட்களுமே நமக்கு எதிராகவே இருக்குது. அரிசி மாவுலேருந்து எல்லா பொருட்களுமே நம்ம முன்னாடியே வச்சு செய்கிறதுனால நம்ம வந்து எந்த சந்தேகம் படாமல் இங்கே சாப்பிட முடியும். குறிப்பாக பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சமைச்சு தரதுனால சுத்தத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காதுன்னு நிச்சயமாக தெரியும். ஏன்னா எல்லா விதத்திலும் பெண்கள் வந்து சுத்தத்தை கடைப்பிடிப்பாங்க. ரெண்டாவது நேர்மையும் கடைப்பிடிப்பாங்க. அந்த ஒரு வகையில் நம்ம இந்த ஹோட்டலை வந்து ரொம்ப வந்து பரிந்துரைக்கிறேன். நானே வந்து இங்கே அடிக்கடி சாப்பிட்ருக்கேன். வீட்டில் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் இருந்தாலும் இந்த பக்கமாக கடந்து போகும்போது இவங்க அந்த வறுக்கும்போது வர்ற வாடையிலேயே நமக்கு வந்து ஒரு பசியை தூண்டி இங்கே சாப்பிட வச்சிடுது. விலையாலையும் பெரிய பாதிப்பு இல்லைங்கிறதுனால ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு பீஸு மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் லேட்டாக சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து ஒரு வாடிக்கையாகவே போகுது. எல்லாருக்கும், உள்ளூர் மக்களுக்கும் சரி, வெளியூர்காரவங்க தான் இங்கே சாப்பிட்ணுன்னு கிடையாது. உள்ளூர் மக்களுமே நிறைய பேர் இங்கே சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து விலை குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஊரில் உள்ளவங்கள இருக்கிறதுனால அவங்களுக்கு மீன்லாம் வந்து ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும். ஏன்னா அவங்க ஏரியாவிலேருந்து தான் மீன் விற்கிறாங்க, மீன் எடுத்துகிட்டு வர்றாங்க. மீன் பிடி விற்கிற இடத்துலையே இவங்க போய் மீன் வாங்குறதுனால மீன் கொஞ்சம் விலை குறைவாகவே அவங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துக்காக. அதனால நமக்கு அவங்க வந்து விலை குறைவாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து எல்லோரும் வாங்க. நீங்கள் வந்து பெரிய ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதிலெல்லாம் தப்பு இல்லை. அந்த ஹோட்டலில் வந்து குறையும் சொல்ல முடியாது. நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் அவங்க அவ்வளோ பெரிய செலவு பண்ணி ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களையும் நான் குறை சொல்லலை. பட் வந்து பட்ஜெட்டுன்னு பார்க்கக்குள்ளையும் ஒரு மன மகிழ்ச்சியோடு சாப்பிட்றதுக்கும் இந்த ஒரு இடம் வந்து சிறந்ததாக சொல்கிறேன். இங்கே வந்து 30 ரூபாயிலேருந்து மீனோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபா வரைக்கும் இருக்குது. எல்லா வகை மீனும் இருக்குது. நமக்கு வஞ்சிரம், கொடுவா, அப்புறம் அந்த ஐலன்னு சொல்கிற காணாங்கெழுத்து,
எல்லா வகையான மீனும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வசதி வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காது. இதுதான் மெயின் விஷயம். எல்லா ஊர்லேயும் ஹோட்டல் இருக்கும், சாப்பாடு கிடைக்கும். இது போல் ஒரு ரோட்டு ஓரத்தில் சுட சுட நமக்கு கிடைக்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் அமையாது, ஒரு சில ஊரில் தான். அதை வந்து அனுபவிச்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கோயிலுக்கு வந்திருப்பீங்க. வந்து ஒரு கோயிலை சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஹோட்டலை தேடி வெளியில் ரொம்ப தூரமெல்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. கோயிலை விட்டு வெளியில் வந்தோண்டா வாசல்லையே இடது பக்கத்தில் வரிசையாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து நேரமும் மிச்சம், அலைச்சலும் கம்மி. பெரும்பாலும் இங்கே மாலை நேரத்தில் தான் ஒரு 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இட்லி, தோசை, இடியப்பம், புட்டு, முட்டை தோசை, அப்புறம் மீன், சட்னி, சாம்பார், இது போன்ற நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஈவினிங் டயத்தில் நைட்டு டின்னருக்கு வந்து இதை நமக்கு வசதியாக பயன்படுத்திக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு நம்ம பீச்சுக்கு போகிறவங்க போகலாம், இல்லை பீச்சுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நிறைய வீடியோ போட காத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் போடுற எல்லா வீடியோவுமே, இந்த வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோவுமே அந்த இடத்தை பற்றி, அந்த மக்களை பற்றி மக்கள்கள் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன்னே தவிர ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அதாவது காசு வாங்கிட்டு விளம்பரத்துக்காக நான் போடுறதில்லை. நான் வீடியோ போடுறதுனால யாருக்காவது ஏதாவது நன்மை கிடைக்கட்டும், ஒரு வியாபாரம் கொஞ்சம் வளரட்டும், இந்த எண்ணத்தில் தான் போகிறேன்னே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதுக்கே வந்து என்னை வந்து வீடியோ எடுக்கிறது வந்து நிறைய பேர் தடை போடுறாங்க. இது என்ன காரணம்னு தெரியல. சரி நண்பர்களை, இந்த தடங்களையும் மீறி தான் நான் எடுத்து உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.